வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். தமிழகத்துல மாற்றம் வரணும் மாற்றம் வரணும்னு சொல்லிட்டே இருந்தோம். ஆட்சி மாறி இருக்குது. ஆனா அது காட்சிகள் மாறுச்சா அப்படிங்கிறது இன்னும் கூட தெரியல. அது நம்மளும் நினைக்கிறோம் ஒரு மாதம் போனா இன்னும் சரியா தெரிய வரும் அது குழப்பத்திலேயே தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான விஷயம். ஒண்ணு எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அது எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அரெஸ்ட் பண்ணி இங்கே இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு போனாங்க. அதுக்கு எவ்வளவு போலீஸ் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அங்க போன உடனே நாங்க இவரை ரிமாண்ட் பண்ணல, இவரை விசாரிக்கிறதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. விசாரணையை அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போய் தமிழக மக்களுடைய வரிப்பணத்தை இவ்வளவு வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு தெரியல. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பட்ஜெட். அந்த பட்ஜெட் இப்போ ஒண்ணு அந்த லைவ்ல போடுறதுனால சட்டசபையில நடக்கக்கூடிய காமெடிகள் எல்லாத்தையும் மக்களால பார்க்க முடியுது. அது எந்த சைடா இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க, என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வருது. அது ஒரு நல்ல விஷயம். ஆனா பட்ஜெட் நல்ல விஷயமா இல்லையா அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னும் சரியா பிடிபடல. 3 விஷயமா நீங்க சொல்லியிருக்கீங்க. 3ஓட சேர்த்து 4ஆவே நம்ம இதை பத்தி பேசலாம். ஒண்ணு விவசாயிகள் போராட்டத்துக்கு உதயநிதி அவர்கள் போய் அங்க ரொம்ப ஒரு டபுள் மீனிங்ல பேசுறது ஒன்றும் திமுகவுக்கு புதிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பேசி ஆக்சுவலா எல்லாருக்குமே தெரியும் 7 வருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தண்டனைக்கு இருக்கிறதெல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை அப்படிங்கிறது ஒரு ஓரளவுக்கு படிச்ச காமன் மேனுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது என்கிட்ட பவர் இருக்கு, நான் உன்னை என்ன செய்யறேன் பார் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணது ஒரு சைடு. ஆனா ஒரு பெண்களை இவ்வளவு இழிவா பேசும்போது அதற்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டாருன்னு நல்ல பேர் வரும் அப்படின்னு ஒரு சைடு நினைக்க, இவருக்கு நாங்க இத்தனை பேர் ஆதரவா இருக்கோம் அப்படின்னு அவங்க சைட்ல களத்துல இறங்கி ரோட்ல நின்னு அது ஒரு போராட்டமா வெடிக்க அது ஒரு சைடு அப்படின்னு சொல்லி மொத்தமாக 2 பேரும் அவங்களுடைய அரசியல் பலத்தை காமிக்கிறதுக்கு ஒரு இடமா வீதிகளும் கோர்ட்டும் இது போலீஸ் ஸ்டேஷனும் ஆனதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக நான் பாக்குறேன். ஏன்னா அவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்கன்றதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, நம்ம சப்போர்ட் பண்ண போறதும் இல்லை. ஆனால் நீங்க சனாதனத்தை ஒரு டெங்கு மாதிரி கொசு மாதிரி ஒழிப்போன்னு சொல்லும் போது கூட சனாதனிகள் கோர்ட்ல கேஸ் கொடுத்து எல்லா கோர்ட்டுக்கும் வர வச்சாங்க. அமைதியாக இந்த நாட்டுல நமக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஃபைனலா நம்ம போகக்கூடிய இடம் நீதிமன்றம் தான். அப்ப அந்த நீதிமன்றத்தை நாடி நீதியை நிலைநாட்டணும்னு நினைச்சோம். ஆனால் என்கிட்ட பவர் இருக்கு, என்னால என்ன பண்ண முடியும் பாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவாக அதை ஒண்ணு பாக்குறேன். மேகதாது அணைக்கு நான் உங்ககிட்ட பேசும்போது நம்ம லாஸ்ட் டைம் சொன்னோம், அவர் ஒரு முதல்வராக போகக்கூடாது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் நமக்கு பாசிட்டிவா இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வந்த விஷயத்துல நாம திரும்ப போய் பேசினோம்னா 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கு, தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் டி.கே. சிவகுமார் அந்த கர்நாடக முதல்வரே நீங்க இங்க வராதீங்க அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே நான் ஒரு தமிழகத்துடைய தலைக்குனிவா தான் நான் பாக்குறேன். அதுக்கு பேசி தீர்க்க முடியாததே இல்ல. பாகிஸ்தானுமே நம்மளுமே பேசுறோம். இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாகிஸ்தானோட பேசவே இல்லை. ஏன்னா நம்ம சைட்ல ரைட்ஸ் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். உலக நாடுகள் அனைத்தும் நாம செய்யறது சரின்னு நாம சரியாதான் முடிவெடுக்கிறோன்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போய் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்றது எப்படி இந்தியாவுக்கு நம்ம நினைக்குதோ அதே போலதான் தமிழகமும். நம்ம சைட்ல ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, தண்ணி குடுப்பியா மாட்டியா, குடுக்கணும்ன்றது உனக்கு கோர்ட் விதிச்சிருக்கு. இல்லையா நீ ஜட்ஜ்மெண்ட் சொன்னா அவன் எனக்கு தண்ணி தரல அப்படின்னதோட நம்ம நின்னா நம்மளுடைய கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஒரு முதல்வரை வராதீங்கன்னு ஒருத்தர் சொன்னது நான் நம்முடைய கௌரவத்துக்கு குறைச்சலா நான் பாக்குறேன். 3வதாக சட்டமன்ற நிகழ்வுகள் நேராக சொன்னீங்க. உண்மையிலேயே இதுக்குதான் சட்டமன்றத்தோட நிகழ்வுகளை நமக்கு நேரா போடாம இருந்தாங்களோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கு முதல் சட்டமன்றத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா அப்பாவை எங்க காணும்னு சொல்ல, கோர்ட்ல எங்க மனைவிய காணும்னு பேச, இப்படி சைகை காமிக்க, இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் நேத்து நம்ம பாக்குறோம் சட்டமன்றத்துல எதுக்கு இவர்கிட்ட இருந்து 390 கோடி வாங்கினாங்கன்னு அவரு கேட்க, உங்க மாமனார் தான் கொடுத்தாரு நீ அவர்கிட்ட போய் கேளுன்னு சொல்ல, என்ன ஒரு சட்டமன்றத்தினுடைய மாண்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதை இந்த ஜென்சிக்கள் நாங்க வந்தா இதெல்லாம் சரி பண்ணுவோம்னு நினைச்சு வந்தவங்க எவ்வளவு மோசமாக அதை பின்னுக்கு தள்ளுறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த சட்டமன்றத்துல வந்தே மாதரம் பாடுனா
தமிழுக்கு வந்து அவமரியாதைன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்தே மாதரம் பாடுறத இன்னைக்கு நேஷனல் ஆந்தத்துக்கு ஈக்குவலா கொண்டு வந்து அதை நீங்க பாடலைன்னா இல்ல நீங்க அவமரியாதை பண்ணீங்கன்னா 3 வருஷம் தண்டனைன்ற வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு வந்தே மாதிரி இந்த நாட்டை வணங்குறேன்னு ஒருத்தர் சொன்னா அது தமிழுக்கு இழுக்குன்னு பேசினவங்க ஓம் மாமனார கேளு, ஓம் பொண்டாட்டிய கேளு, ஏன் அப்பாவை கேளு, இந்த அளவிற்கு போய் தரம் குறைஞ்சு நிக்கிறத பார்த்தா வந்து அது யாரெல்லாம் இருந்த சபை. நீங்க வந்து கக்கன் நிதியமைச்சராக இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அவர் தேவையானன்னு பேசுறாரா, தேவியானின்னு பேசுறாரா, ஒரு தமிழ் கூட ஒரு ஒழுங்கா வராதவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து அதை சட்டமன்றத்துல இன்னைக்கு பேசுறாங்க. தவறுக்கு தவறாக அது புரிந்து கொள்ளப்படுகிறது. எந்த அளவுக்கு நம்ம போய் நிக்கிறோம்னா அதுக்கெல்லாம் வழி செய்யாதவங்க இன்னைக்கு இதுக்கு ரோட்டுக்கு வந்துட்டாங்கன்றதுதான் முக்கியம். 4வதாக நீங்க சொன்ன விஷயம் பட்ஜெட். இந்த பட்ஜெட் விஷயத்துல என்ன திமுக செஞ்சுதோ அதே விஷயத்த இவங்க செய்யறாங்க. அது ஸ்டிக்கர் ஒட்டுறதாக இருந்தாலும் சரி, மத்திய அரசோட திட்டத்தை தன்னுடைய திட்டமாக பேசுறதாக இருந்தாலும் சரி, எனக்கு எந்த வித்தியாசமுமே தெரியல. அதுக்கு 2-3 உதாரணம் கூட என்னால சொல்ல முடியும். முதல்ல மண் வள அட்டைகள் அப்படின்னு இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 2014ல மத்திய அரசு வந்த புதுசுலயே வந்து கிசான் கிரெடிட் கார்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. கிசான் இந்த மண் வள அட்டைகள் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. உரங்கள் அதெல்லாம் வாங்கறதுக்குள்ள மானியத்துக்காக ஒரு கார்டு, பச்சை கார்டுன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அதற்கு பிறகுதான் இந்த 6000 ரூபாவே வந்தது. முதல்ல இதெல்லாம் வந்தது, அதற்கு பிறகுதான் இந்த 6000 ரூபாவே வந்தது. அப்படி இருக்கும் பொழுது இதுல வந்து நான் போட்டிய உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு அதிக மகசூல் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்களேன், யாரெல்லாம் சமூக நீதி பேசுறாங்களோ, யாரெல்லாம் எல்லாரையும் நான் ஒன்னா நினைக்கிறேன்னு சொல்றாங்களோ அவங்க அதுல சொல்லியிருக்கிறாங்க எஸ்சி எஸ்டிக்களுக்குன்ட்டு. அது எப்படிங்க எஸ்சி எஸ்டியோட நிலம்னா மட்டும் அதிகமா விளையும், மத்தவங்களோட நிலம்னா அதிகமா விளையும், இந்த மாதிரி அதுல எதனா பாகுபாடு இருக்கா என்ன? யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப அதிக மகசூல்னு வெறும் குவான்டிட்டிய சொன்னீங்க அப்படின்னு சொன்னா ஊட்டியில ஒண்ணு விளையும், கொடைக்கானல்ல ஒண்ணு விளையும், பிளெயின் லேண்ட்ல ஒண்ணு விளையும். எப்படி நீங்க எதை அதிக மகசூல்னு மெஷர் பண்ணி நீங்க வந்து பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. ஒண்ணு ஸ்டிக்கர், ஒண்ணு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது, ஒண்ணு தேவையில்லாத ஒரு போட்டி. நீங்க ஏன் இந்த இடத்துல ஒரு விவசாயிக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இங்க? யோசிச்சு பாருங்க. யார் விவசாயம் பண்ணாலும் நல்ல விவசாயம் பண்ணா அரசு ஊக்குவிக்கும். இதுதானே ஒரு நல்ல அரசா இருக்க முடியும். அங்க எங்க வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்க லோன் கொடுக்க போறீங்களா? அதுல ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் இருக்கு. விவசாயிகளுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு, எஸ்சி எஸ்டிக்கு இருக்கு, படிச்சவங்களுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கு. நீங்க ஒண்ணும் அதுல புதுசா செய்ய போறது இல்லை. இப்போ சரி, வேளாண் சட்டமே இந்த தனியா வாசிக்கிறதுங்கிறது தேவையில்லாத ஆணின்னு நான் யோசிப்பேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வேளாண் துறை அமைச்சர் வந்து பட்ஜெட் வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முதல்வருடைய புகழத்தை தான் வாசிச்சுட்டே இருந்தாரு. அது பொறுக்க முடியாம சபாநாயகரே தம்பி நீ மாத்துப்பா, நிறுத்து, சப்ஜெக்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது அந்த சட்டசபையை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது இப்பதான் தெரிய வருது நம்மளுக்கு. அதாவது இங்க பாருங்களேன், அவன் அசிங்கமா பேசுவான், நான் அதை விட அசிங்கமா பேசுவேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து மாமனார சொல்ல, அவர் வந்து அப்பாவை சொல்ல, இன்னொருத்தர் வந்து எனக்கு எத்தனை பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணோட பேர் என்ன, நான் கிளம்பும் போது அந்த பொண்ணு எனக்கு என்னெல்லாம் சொல்லுச்சு, இதெல்லாம் யார் கேட்டா? நீ எத்தனை பொண்ணாவது வச்சுக்கோ, எத்தனை பொண்டாட்டியாவது வச்சுக்கோ, அது உன்னோட பர்சனல் விஷயம். அதுக்கா மக்கள் வந்து உனக்கு ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அமிச்சாங்க. ஏன்னா சட்டசபை நடத்துறதுக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மக்களோட வரி பணம் தான் போகுது. அங்க போயிட்டு இவரு எனக்கு தெரியும், அவர் மாமனார தெரியும், அவர் எனக்கு சொந்தக்காரு, அந்த பக்கம் இருக்கிற அவர் தான் பேசி எனக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுத்தாரு, நாங்கெல்லாம் முன்னாடி இருந்தே இந்த மாதிரி மொல்ல மாதிரித்தனம் எல்லாம் பண்ணுவோம், மொல்ல மாதிரித்தனம் பண்ணாலும் ஒருத்தர் அங்க இருப்பாரு இங்க இருப்பாரு, அவரும் மொல்ல மாதிரி நானும் மொல்ல மாதிரி, இதெல்லாம் மொல்ல மாதிரிகள் உட்கார்ற இடம் அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்க பேசுற பேச்சு. ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் என்ன, அதாவது அவங்க இருக்கும்போது கருணாநிதி, கலைஞர், பெரியார்னு பேர் வச்சாங்க. இன்னைக்கு எல்லா திட்டத்துக்கும் வெற்றி, எல்லா திட்டத்துக்கும் வெற்றின்னு பேர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது பாக்குறோம். ஆனால் ஒரு திட்டம் கூட நேரடியாக இதற்கு முன்னாடி இல்லாததை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கூட இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா முதல்ல வந்து ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததுன்னு நான் யோசிக்கிறது, ஏன்னா கல்வியை தான் முதல்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா கிளீன் கேம்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொடுக்குறோம் 10,000 பள்ளிகளுக்கு அப்படின்னு சொல்லி 1000 கோடி அப்படின்னு மாதிரி சொன்னாங்க.
அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10,000 பள்ளிகளுக்கு அதை பிரிக்கும் போது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 1,00,000 ரூபாய் வருது. 1,00,000 ரூபாயில நீங்க டாய்லெட் கட்டுவீங்களா, டாய்லெட்டுக்கு தண்ணி ஃபெசிலிட்டி கொண்டு வருவீங்களா, இல்ல ஸ்கேவெஞ்சரை அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு வருஷத்துக்கு சம்பளம் கொடுப்பீங்களா? இந்த 1,00,000 ரூபாய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்ய முடியும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது அவங்க கிளீன் கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபாயில அந்த கேம்பஸை கிளீன் பண்ணி பெயிண்ட் கூட அடிக்க முடியாது. அதுதான் சொல்றேன். நீங்க அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து நீங்க வாங்குனீங்கன்னா அந்த லேபர் காஸ்ட் கூட நீங்க அதுல கொடுக்க முடியாது. இதுதான் நீங்க அதான் அப்ப இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நாங்க வந்து சைக்கிள் கொடுக்க போறோம். சைக்கிள் ஏற்கனவே ஏடிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்து டிஎம்கே கவர்மெண்ட் 4 வருஷம் கொடுக்காம இருந்து கடைசி வருஷம் கொடுத்ததுல என்ன ஆட் பண்ணிருக்கீங்க, அந்த சைக்கிள்ல வாட்டர் பாட்டில் வைக்கிற ப்ரொவிஷனும் ஹெல்மெட்டும் சேர்த்து கொடுக்க போறோம் அப்படின்னு. இல்ல அதனால அந்த சைக்கிள் வந்து ஸ்மார்ட் சைக்கிள் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் நார்மல் சைக்கிள். இப்ப இவங்க கொடுக்கறது ஜென்சினால இவங்க வந்து ஸ்மார்ட் சைக்கிள் கொடுக்குறாங்க. சோ தண்ணி பாட்டிலும் ஹெல்மெட்டும் இருந்தா அது வந்து ஸ்மார்ட் ஆயிடுது. அது ஒண்ணு. அடுத்ததாக ஆக்சுவலா அம்மா இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு மடிக்கணினி கொடுத்தாங்க. அது எதனால கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 11th எல்லாம் நம்ம நிறைய ரெக்கார்டு ஒர்க் எழுதுவோம், ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவோம், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுவோம். சோ அதற்காக தேவைப்படும்ட்டு. ஆனா 4 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட் அது கொடுக்கவே இல்லை. 5வது வருஷம் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்ச பசங்களுக்கு அதை கொடுத்தாங்க. இப்ப இவங்க என்ன சொல்லிருக்காங்க, பள்ளிக்கூடம் முடிச்சு காலேஜுக்கு போற ஃபர்ஸ்ட் இயருக்கு அதை கொடுக்க போறோம்னு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேரோட குறிக்கோள் வந்து பசங்களுக்கு நல்லது செய்யணும்ன்றது இல்ல, தனக்கு யாரு ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு. ஏன் 11th 12th பசங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க? அடுத்த 5 வருஷத்துல ஓட்டு போட வரும்போது அவன் இந்த இந்த இடத்துல இருந்து அங்க வந்துருவான். ஓட்டு போடாத இடவனுக்கு சைக்கிள் போதும், ஓட்டு போடுறவனுக்கு லேப்டாப். அப்ப அடுத்த 5வது வருஷம் அவன் வரும்போது, ஸ்கூல் முடிச்சு அவன் காலேஜுக்கு வரும்போது நான் உன்னை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு நான் உனக்கு லேப்டாப் கொடுக்குறேன் அப்படிங்கிற கணக்குலதான் இருக்கு. அதுல விடுபட்டு போன கிரே ஏரியா என்ன அப்படின்னா, இவங்க நான் முதல்வன் திட்டம்ன்ற பேர்ல பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பசங்களுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த திட்டம் இருக்கா இல்லையா, பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா அவங்களுக்கு, அதை பத்தின எந்த தகவலுமே இல்லை. ஆனால் ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு மொத்தமா 8,000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க. 3 வருஷ குழந்தைக்கு வருஷத்துல 1000 ரூபான்னு கொடுத்தா கூட 12,000 ரூபாய் வரும். அப்படி இருக்கும்போது நீங்க 8,000 ரூபாய் கொடுக்க போறேன்றது வருஷத்துக்கா 3 வருஷத்துக்கா, அதுவும் 7.5 வாங்கினவங்களுக்கா, அந்த தெளிவு அதுல இல்ல அப்படிங்கறத நாம பாக்குறோம். சோ பள்ளி கல்வித்துறையில தான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படின்னு இருந்தா ஒவ்வொரு விஷயத்திலயுமே அவங்க எந்த ஒரு புதுமையான திட்டமுமே இல்ல. தாலிக்கு தங்கத்துல 1 பவுன் நாணயமும் அதுல ஒரு ஆட் ஆன் பண்ணிருக்காங்க, பட்டு சேலை அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துல 8.5 கோடியில வந்து ஒரு 3.5 கோடி மகளிர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பர்சன்டேஜ் எடுத்தா கூட உங்களுக்கு வந்து 10 லட்சம் கிட்டக்க வரும். அப்படிங்கும்போது அந்த 10 லட்சம் பேருக்கு 1 பவுன் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு 12,000 ரூபாய், 10,500 ரூபாய் கிட்டக்க வரும். அதுல வந்து நீங்க சேதாரம் அதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய். ஒரு 2,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வச்சா கூட 14,000 ரூபாய். ஒருத்தர் போட்டிருக்கிறாரு 8,000 கோடி வரும், ஆனா இதுக்கு 800 கோடி தான் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க யாருக்கு அதை கொடுக்க போறீங்க அப்படிங்கறதுலதான் இருக்கு. சோ இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயுமே ஒரு முழுமையாக இல்லாமல் இவங்களும் தன்னுடைய பேர்ல வந்து ஸ்டிக்கரை ஒட்டிட்டு வெற்றி, அவங்க வந்து கலைஞர் ஸ்டிக்கர் ஓட்டுனாங்க, அதுக்கு பதிலா இவங்க வெற்றின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி பேசியிருக்கிறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏற்கனவே நம்ம முதல்லயே சொன்னோம், நம்ம இது 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே நான் முதல்வன் சொன்னோம், அந்த ஃபண்ட் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வருதுன்னு. அதே விஷயத்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை இன்னைக்கு கரிக்குலத்துக்குள்ள இவங்க கொண்டு வந்துட்டாங்க. அவங்க நான் முதல்வன்னு தனியா வச்சு அதற்கு வெளியில இருந்து ஒரு ரிசோர்ஸ் பர்சனை கொடுத்து ஃபண்டை ஸ்பெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அதை கரிக்குலத்துக்குள்ளாரையே கொண்டு வந்துட்டாங்க. சோ தனியா அதுக்கு வெளியில இருந்து காசு இல்ல. அப்ப நீ உள்ளுக்குள்ள போறதுக்கு ஏற்கனவே 14,000 பேருக்கு மேல இங்க காலி பணியிடம் இருக்கு. முக்கியமாக இதை பத்தி பேசணும் அப்படின்னா உயர்கல்வித்துறையில நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஆட்சிக்கு வந்த ஒரு 1 மந்த்ல விஸ்வநாதன் அவர்கள் சொன்னாங்க, நாங்களும் வந்து கவர்னர் ஆபீஸும் பேசிக்கிட்டு இருக்கு, எப்படி சுமூகமாக அந்த விசி அப்பாயின்மெண்ட்டை போட்டு வந்து இடங்களை நிரப்புறதுன்னு. கிரேட் 2 காலேஜஸ்ல இருந்து கிரேட் 1 காலேஜஸுக்கு ப்ரமோட் ஆகிறதுக்கும் அங்க பிரின்சிபலை அப்பாயிண்ட் பண்றதுக்கும் இன்னைக்கு அவ்வளோ வெயிட்டிங்ல இருக்கு. எப்படி வந்து டிரான்ஸ்பர்ல டிஎம்கேல மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடந்ததாக சொல்லப்படுகிறதோ அதே போல மிகப்பெரிய லாபி ஒண்ணு காங்கிரஸ்ல இருந்து அமைச்சரான
விஸ்வநாதன் தரப்பில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய பேச்சு அடிப்படுது. அப்போ நீங்க உங்களை தூய சக்தின்னு நீங்க சொல்லிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க அதுல டிரான்ஸ்பெரன்சியை கொண்டு வாங்க. உங்களுடைய அதிகாரியா போடுறதுலயே உங்ககிட்ட டிரான்ஸ்பெரன்சி இல்ல. உங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ நீங்க அவங்களெல்லாம் அதிகாரியா நியமிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல நீங்க ஒரு அமைச்சருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எத்தனை பேர் அந்த போட்டியில இருக்காங்க, என்ன ரிசர்வேஷன் அதுல ஃபாலோ பண்றீங்க, எந்தெந்த மார்க்கோட அவங்க இருக்காங்க, அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க, எதை வச்சு அவங்கள நீங்க ப்ரமோட் பண்ண போறீங்க, வெளிப்படையாக நீங்க சொல்லுங்க பாப்போம். அப்படி சொன்னீங்கன்னா நீங்க உங்களை தூய சக்தின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாமல் மிகப்பெரிய பேரம் நடந்து கொண்டிருப்பதாகவும் அதனால்தான் இந்த ப்ரமோஷனோ புது பிரின்சிபல் அப்பாயின்மெண்ட்டோ டிலே ஆகுது அப்படிங்கிறது எங்களுடைய கல்வி தளத்துல முழுமையாக பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. எங்களோட கல்வித்தளம் முழுக்க இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. உனக்கு ப்ரமோஷன் வருமா வராதா, என்ன யார போய் பார்க்கணும், என்ன கொடுக்கணும்னு சொல்றாங்க, என்ன கேட்கிறாங்க, இதுதான் பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. அது பொய் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இந்த தூய சக்தி இருக்கு அப்படிங்கறத அவங்க மறந்துடக்கூடாது. அதே போல சோலார் பேனலுக்கு நாங்க மானியம் கொடுக்கணும். நீங்க என்ன மானியம் கொடுக்கறது? சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் அது. இன்னைக்கு தமிழகம் முழுக்க அது இது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க அது நடைமுறையில இருக்குது. நான் கூட அதுக்கு அப்ளை பண்ணி சோலாருக்கு பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன். நான் இன்னும் அதை பிக்ஸ் பண்ணல. சோ இந்த மாதிரி அடுத்தவர்களுடைய பிள்ளைக்கு பேர் வைக்கிறது டிஎம்கே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு அதை இவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு பாக்குறோம். அதை தவிர நீங்க 270 கோடி ரூபாய் அறநிலையத்துறைக்கு நாங்க கொடுக்குறோம் அந்த கோயில்களுக்குன்னு. 270 கோடி ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க. ஆனால் கோயில் மெயின்டெனன்ஸுக்குன்னு உள்ள ஃபண்டு, கமிஷனருக்கு செலவு பண்ற ஃபண்டு, அங்க உள்ள கார் வாங்குற ஃபண்டு, அங்க இருக்கக்கூடியத அந்த கணக்கு பாக்குறேங்கிற பேர்ல 16% வரக்கூடிய வருவாயை எடுத்துக்கிறது. எத்தனை கோடி எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க கோயிலுக்கு எத்தனை கோடி கொடுக்குறேங்கிறத பத்தி பேசுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லையா? சோ அப்ப அது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது. இப்படி முழுக்க அது அறநிலையத்துறையாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் ஸ்டிக்கர் ஒட்டுறதும் இருக்கிறது மத்திய அரசோடது தன்னோடதுன்னு சொல்லிக்கிறதுல இருக்கே தவிர, புதுமை அப்படின்னு சொன்னது 2 விஷயம். இவங்களா சொல்லிக்கிறது நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொன்னது 200 யூனிட்னு சொன்னாங்க. இன்னைக்கு போன மாசம் வரைக்கும் என்னோட ஆவரேஜ் கரண்ட் பில் 9,000 இருந்து 11,000 ரூபாய். இந்த மாசம் அதே யூனிட் எனக்கு 19,252 ரூபாய் இன்னைக்கு வந்திருக்குது. நான் மண்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். எனக்கு இபி சார்ஜ் வந்திருக்குது. அப்ப இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லணும்ல. நீங்க குளறுபடியா இருக்கு, நீ போய் பாருன்னு. தப்பு நீ பண்ணுவ, ப்ரூவ் நான் பண்ணணும். நான் போய் உன்னை ஆபீஸ தேடி நான் உனக்கு கியூல நின்னு நான் உனக்கு போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து நீ எனக்கு பாப்ப. மக்களுக்கான அரசு, இது தூய சக்தி அரசுன்னு பேசுறவங்க இவ்வளவு அந்த 200 யூனிட் அதுலயாவது உன்னோட நேர்மை இருந்துதா? யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே உள்ள 100 யூனிட் பிளஸ் 100 யூனிட், அதுல 500 யூனிட்டுக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த 200 யூனிட், எவ்வளவு டகால்ட்டி வேலையெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு ஒரு அநியாயமான விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாருங்க. எதை எடுத்தாலும் பொய்யும் இதுவும் தான் இங்க முக்கியமாக இருக்குது. ஆனா தரக்குறைவாக உங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ சட்டமன்றத்துல அரங்கேற்றக்கூடிய அசிங்கம் இதற்கு முந்தி எந்த அரசியலையும் இருந்ததில்லை அப்படிங்கிறத நாம பாக்குறோம். நிச்சயமா இதெல்லாம் மக்கள் பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க தூய சக்தி யார தீய சக்தின்னாங்க. ஏன்னா தீய சக்தியில இருந்த பலர் இன்னைக்கு இங்க சேர்ந்துட்டாங்க. சோ அதுக்கப்புறமா இது தூய சக்தியா இருக்குமா அப்படிங்கிறத மக்கள் தான் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் நடக்குது. ஏன்னா இன்னும் 100 நாள் கூட ஆகல. இன்னும் பல மாதங்கள் பல வருடங்கள் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. சோ என்ன மாற்றங்களை பார்க்க போறோம், மக்கள் எதை நம்பி ஓட்டு போட்டாங்க, அதற்கான பலன் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.